12 ராசியிலையுமே இந்த கன்னி ராசி பாருங்க ரொம்பவுமே ஒரு அற்புதமான ராசி. அறிவாயுத்தால உலக வெல்லணும் அப்படின்னு நினைப்பு உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே திறமையா மேம்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடியவங்க கன்னி ராசி அன்பர்கள். நீங்க அன்பு காட்டுறதுல உங்களை யாரும் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இருக்காது. எல்லாருக்கிட்டையுமே நல்ல முறையில் அன்பு செலுத்தக்கூடியவங்க கன்னி ராசி அன்பர்கள். நீங்க ஏழை பணக்கார இந்த வித்தியாசமும் பார்க்கவே மாட்டீங்க. எல்லோருக்குமே உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டக்கூடிய நேயர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்க உங்களுக்கு பாருங்க, இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தின் கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான வாழ்க்கையில உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதுவும் இந்த மாதத்தோட பல முக்கிய கிரக நிலைகள் அப்படிங்கிறது பல விஷயத்திலுமே ஏற்றத்தையும் தாழ்வையும் கொடுக்க போகுது. இந்த ஒரு கிரகநிலை அமைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் மூலம் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்மைகள் பல வகையிலும் வந்து சேருவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஜாதக கணிப்பு ரொம்பவுமே இதுக்கு அவசியமாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஃபோன் பண்ணுங்கள். வீட்டிலேருந்தே எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே 12 ராசிக்கும் அவங்க ராசி அதிபதியை பொறுத்து குணாதிசயம் அப்படிங்கிறது மாறதான் செய்யும். அந்த வகையில் கன்னி ராசிக்கு ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பவுமே பாருங்கள் கணக்கு புலியாக இருப்பீங்க. கனிவான உள்ளம் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. எப்பொழுதும் உங்ககிட்ட பாருங்கள் வாதாடிலாம் மற்றவங்களால ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவு சிறப்பான பேச்சாற்றல். நாம தான் பெரியவங்க அப்படின்னு யாரும் உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு தனாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால வாக்கு சாமர்த்தியம் அதிகமாகவே இருக்கும். கனிவான உள்ளம், கருணை உள்ளம், கணக்கு புலிகளாக திகழக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் சுத்தத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சுத்தமாக இருக்கிற இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும். கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே மேன்மை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மைகளையும் சிறப்பான உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும். நல்ல உங்களோட வாழ்க்கையில் வந்து சேரும். சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நாம் இப்போ கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் பாருங்க, உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கார் இல்லையா, அவர் தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துது. இந்த வாய்ப்பு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது எப்போ தான் முடியும், நமக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம் எப்போ தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரக அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்கு. ஏன்னா ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சுக்கிரனோடு சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் சுக்கிர யோகம் உங்களுக்கு வருது. இந்த மாதத்தில் புதிய பாதைகள் உருவாகும். நீங்கள் நினச்சதுல எல்லாமே சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டோ செயல்படுங்க. திட்டங்களை செயல்படுத்துவதால் நன்மைகளை பெற முடியும். வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கோபத்தை குறைச்சே ஆகணும். வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தினா வெற்றி வாய்ப்பை கட்டாயமாக நீங்கள் பெறுவீங்க. இந்த மாதத்தில் புதிய பாதை உருவாகும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். உங்களோட இல்லத்திலையும் சரி உள்ளத்திலையும் சரி அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மன ரீதியாக இருந்த சஞ்சலம் கூட உங்களை விட்டு விலகிடும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெரும்பாலும் பாருங்கள், இந்த கடன் சுமையால் தான் ரொம்ப பேர் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த கடனை கட்டவே முடியல. வரவுக்கு மேலே செலவு இருக்குது. எப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் உயர்வாக காண போகிறோம் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்த கன்னிராசி அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதம். கடன் சுமையிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்குது. உங்களோட தொழில் உத்தியோகத்தை சரியாக பிளான் பண்ணால் நன்மைகளை பெறலாம். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபம் வரும். அதனால் கடன்களை அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த முன்னேற்றம் நல்லபடியாக விரைவில் உங்களை வந்து சேரும். உச்சம் பெற்ற குரு சகாய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லா வகையிலுமே கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இந்த மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அதே சமயம் கார்த்திகை 2ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கரமும் அடைகிறாரு. கேந்திராதித்ய தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறுவது ரொம்பவுமே ஒரு யோகமான அமைப்பு. இப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகுது. நல்ல சம்பவங்கள் பலவுமே உங்களோட இல்லத்தில் நடக்கும். சுப காரியம் நடப்பதற்கான பல சந்தர்ப்பங்கள் உண்டாகுது. காரியங்கள் கைகூட நம்பிக்கையுடைய நண்பன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். கல்யாண முயற்சியும் கைகூடும். கடன் சுமை அடையும். கடமையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு புகழ் பெறக்கூடிய யோகம் இப்போ பிறந்திருக்கு. உங்களோட தலைமையில் சுபகாரியம் நடக்கும். தம்பி தங்கச்சி இல்லைன்னா உங்களோட ரொம்பவும் நெருங்கியவங்களுக்கான அனைத்து வித நல்ல விஷயத்தையுமே நீங்கள் முன்னின்று செய்வீங்க. உங்களோட தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு நீங்குது. இப்போ மருத்துவ செலவு குறைஞ்சிரும். உடல் நலம் சீராக மாறும். இடம் பூமி வாங்கும் முயற்சி கூட கைகூடும். பத்திர பதவியில் இருந்த தடை அகலும். மொத்தத்தில் நீங்கள் இவ்வளவு நாள் எவ்வளவு பாடுபட்டீங்களோ அந்த பாடுபட்டதுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பு கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த இடத்துக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் வெற்றிகள் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது இந்த நேரம் ரொம்பவுமே மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நேரம். குறிப்பாக சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். அண்ணன் தம்பிக்குள் இருந்த அரசல் புரசல் சண்டை சச்சரவுகள் மாறிடும். பாகப்பிரிவினை கூட பாருங்கள் இப்போ சுமூகமாக நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. அண்ணன் தம்பிக்குள்ள நல்ல ஒரு பாசம் பிணைப்பு அதிகரிக்கும். இப்போ உங்களுக்கு சுக்கிர மங்கள யோகம் இருக்கிறதுனால மனைவியின் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். பொருளாதார நிலை சீரான முன்னேற்றத்துக்கு வரும். வழக்கு விவகாரங்கள் கூட ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்திருக்கும். அதுவுமே நல்ல ஒரு சாதகமான அமைப்பு கொடுக்குது. இந்த மாதம் 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. இந்த கிரக பயிற்சி நடக்குது அப்படின்னா உங்கள் ராசிக்கு 3, 8 இந்த 2 இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய். அவர் மிகவும் ஒரு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கிரகநிலை மாற்றம் அமையுது. இந்த கிரகநிலை மாற்றம் வரும்பொழுது நீங்கள் பாருங்கள் ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். ஆரோக்கிய சீர்கேடு இருந்தாலுமே அது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மன உறுதி அதிகரிக்கும். வருமானம் உங்களுக்கு சீராக நடக்கணும் அப்படின்னா கவனமாக செயல்படணும். பண விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. முன்னின்று நீங்கள் செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால நன்மைகள் வந்து சேரும். ஆனால் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்படணும். மன உறுதி இந்த சமயத்தில் கொஞ்சம் குறைவதற்குமே வாய்ப்பு இருக்குது. வருமானம் வரும்பொழுது குறுக்கீடுகள் இருக்கும். அந்த தடை தாமதத்தை எல்லாமே உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அப்படி ஒப்படைச்சா இழப்பு வரலாம். அதனால் பெரும்பாலும் இந்த நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிக்காதீங்க. பொறுப்புகளை மற்றவங்ககிட்ட ஏற்று நடக்க சொல்லாதீங்க. நீங்களே உங்களோட தலைமையில் முன்னின்று செயல்படுத்துங்க. எல்லாமே நல்லதாக இருக்கும். மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு அதில் விரயங்கள் கூடுதலாக கூட வரும். அது வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பல பின்னடைவை கொடுத்துரும். கவனமாக செயல்படுங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த புதன். இவர் சகாய ஸ்தானத்துக்கு வராரு. இந்த நேரம் சில அற்புதங்கள் நடக்கும். இப்போ பாருங்கள் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பல பிரச்சனைகளும் வருது. ஆனால் புதனோட அமைப்பு சீராக இருக்கிறதுனால தொட்டது துலங்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இல்லத்தில் கெட்டி மேளம் கொட்டும். கேட்ட இடத்துல உதவி சரியான நேரத்துக்கு கிடைக்கும். உங்களோட தொழிலில் இருந்த தடை நீங்கிடும். உங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே துணையாக இருப்பாங்க. தோள் கொடுத்து உதவுவாங்க. நண்பர்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் நினச்ச சலுகை கிடைக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சம்பள உயர்வு பற்றின தகவல் பாருங்கள் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும். கலைஞர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட போகுது. மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பெண்களுக்குமே ஒரு நிம்மதியான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நிலையான வருமானத்தை பெறுவதற்கான வழிகளை மேற்கொள்ளுங்க. அந்த அமைப்புகளை நீங்கள் நன்மைகளாக உருவாக்க முடியும். பெரும்பாலும் இது வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்க கூட அனுசரித்து போகிறதில்ல மனக்கவலையே சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போ பாருங்கள் உங்களோட சிறப்பான செயல்களுக்கான பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்தை வீட்டில் இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்பாங்க. இதுவே மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்திற்கான அங்கீகாரம் பாராட்டு பெற்று ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான மாதமாக பெண்கள் உங்களுக்கு மாறும். பணிபுரியக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உங்களோட பணிகளில் கவனமாக இருக்கணும். உங்களோட பொறுப்புகளை தட்டி கழிக்காதீங்க. கண்ணும் கருத்துமாக உங்களோட பணிகளில் நீங்கள் செயல்பட்டால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். இந்த மாதத்தில் அவ்வளவு அற்புதமான கிரக அமைப்பு கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு உருவாகியிருக்கு. இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும். நன்மைகள் வந்து சேரும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே பெற்று
நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.